Hi friends, welcome back to AC Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா என்னோட அடுத்த ஈவென்ட்க்கு நான் ரெடி ஆக போறேன். சரியான டயர்ட் எனக்கு அப்படியே சொருகுது தூக்கம். என்ன அப்படியே மந்தமா சுத்துறேன் நானு. எனக்கு முட்டா ஒரு 5 நிமிஷம் நான் படுத்துட்டு வரேன் ஆனா அது ஆகாது. இதுல மிகப்பெரிய காமெடி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து டில் 19ஆம் தேதி வரைக்கும் தூக்கம்லாம் ஒன்றும் பிரச்சனை ஃபுல் பேக்கில் தான் இருப்போம் ஆண்டவர்னால அது சந்தோஷமான விஷயம் தான் அது 20ஆம் தேதி ட்ரெயின்ல போவாரு அப்ப தூங்குவேன் 21ஆம் தேதி ஃபுல் ஃப்ரீ 20ஆம் தேதி ஈவினிங்கா கொஞ்சம் பிஸியா இருப்போம் 21 ஃபுல் ஃப்ரீ நீ வந்து ஏஞ்சிக்கணும் உட்கார்ந்த இடத்துல இருந்து அப்படியே சாப்பிடணும் அப்படியே மட்டையாகணும் அக்கா வந்துக்கிறாங்க பெரியம்மா வந்துக்கிறாங்க சித்தப்பா வந்துக்கிறாரு பெரியப்பா வந்துக்கிறாருன்னா நீ பேசி என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சினா கொயின்னு ஆயிடுவேன் அதனால உன்னோட கேங்க கூப்பிட்டு இப்ப நம்ம ஸ்மிதி ஷெர்லின்னு அப்புறம் வேற யாரு வரா ரோஷன்லாம் விட்டுறாங்க ஆம்பளை பையன் நான் பொம்பளை பிள்ளைங்களை மட்டும் பேசுறேன் கூப்பிட்டு நீ பெட்லயே படுத்து பேசிட்டு பெட்லயே தூங்க வேண்டியதுதான் அந்த மாதிரி நீ பண்ணினா தான் கரெக்டா இருக்கும் புரியுதா எனக்கே டயர்டு தான் இருந்தாலும் நான் எப்படி பிரிஸ்கா சுத்துறேன் சுத்தமா முடியல ஏன்னா சங்கீத் ஃபங்க்ஷன் அவ்வளோ கூத்தடிச்சோம் அது என்னெல்லாம் அடிச்சோன்றதை நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்றேன் பட் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கெட் ரெடி வித் மீ ஃபார் மை பேச்சுலர் பார்ட்டி ஸோ அதான் பார்க்க போறோம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் என்னங்க பாருங்க பேச்சுலர் பார்ட்டியோட ட்ரெஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறா மோனா டான் டான் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பேச்சுலர் பார்ட்டியோட ட்ரெஸ் போட்டிக்கு நாங்களும் வரலாமா நான் போட்டிக்கு வரேன்பா என்னால முடியல இங்க என் ட்ரெஸ் இன்னும் வரலையே நான் வெயிட்டிங் ஃபார் மை ட்ரெஸ் ஆமா முதல்ல வாங்குங்க அந்த ட்ரெஸ்ஸ என்ன வாங்குங்க அப்படினா எல்லாம் பணம்லாம் அனுப்பிச்சாச்சு அதெல்லாம் வந்துரும் அந்த வீட்டுக்கு வந்துக்கினே இருக்குது என்ன இப்படி இப்படி மண்டையாட்ற அவன் என்னோட மேக்கப்புக்கு சொல்றான் இப்படி இருந்தாதான்டா அந்த இருட்டுல மூஞ்சி தெரியும் இல்லைன்னா அந்த இருட்டுல தெரியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சோ இதுதான் வந்து நம்மளோட பேச்சுலர் பார்ட்டி ட்ரெஸ் சோ ஃபர்ஸ்ட் போய் இத நான் மாத்தணும் ஏன்னா ஹேர் டு பண்ணதுக்கு அப்புறம் மேக்கப் இது இங்க வரைக்கும் வருது அதனால எத்தனை மணிக்கு ஃபங்க்ஷன் 6 மணிக்கு அப்படி வாடா ஃபங்க்ஷன் 6 மணிக்கு டைம் என்ன மதியானம் 1 மணி கரெக்டா இருக்கும் அப்பதான் 2 மக்கு அதனே 2:30 மணி வரைக்கும் குளிக்காம கப்பு பண்டைய சுத்தி பேசிட்டு பத்தியா இது எனக்கு 1/2 மணி நேரத்துக்கு குளிச்சு நீ பேசக்கூடாது 1 மணிக்கு போய் குளிக்க சொன்னோம் எல்லாரையும் நான் போய் கிளம்ப போறேன் இப்போ உனக்கு அப்படியா ஏன் ஷர்ட் எடுத்து பாப்பா நேத்தி காஸ்டியூம் தான் அது தலையில இது கவுத்திருந்து இந்த காஸ்டியூம் கிடையாது இடவே இல்ல ட்ரான்சிஷன் பண்ணி தூக்கி போட்டு அடி நீ குளிச்சா ட்ரெஸ் ஒட்டிக்கும் நான் ஃபர்ஸ்ட் இத நான் மாத்திட்டு வரேன் கவி என்ன கொஞ்சம் கலரா காட்டணும் நீனு இதுக்கு மேல என்ன எனக்கு கலர் கம்மியா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பெயிண்ட் அடிங்கக்கா ஏஷியன் பெயிண்ட் வாங்கி வந்து உட்காந்து நானும் நீங்களும் அடிக்கலாம் அப்புறம் அப்பாக்கு அது ஃபுல்லா இருக்குமே அப்பயே பத்தல நானும் செட் ஆகும்னு போடி போய் பார்த்துன்னுக்கிறேன் இன்னும் கலராகவே காட்ட மாட்டேங்குது வேர்த்து ஊத்துச்சுன்னா போயிடும் நான் வெயில்ல போய் நிக்கல லூசு ஃபேன்ல நிக்க ஏசில தான் நிக்கிறோம் நீ எனக்கு செட்டிங் ஸ்ப்ரேவே அடிக்கல அதனால தான் இன்னும் செட் ஆகல இல்ல நான் ஏதோ ஒன்று பண்ணுவாங்களே லாஸ்டா என்னமோ பண்ணுவாங்களேன்னு யோசிச்சுன்னே இருந்தேன் எனக்கு இப்பதான் அதை தூக்கணும்னு ஞாபகம் வந்தது பாப்பா நீ தான் ஃபர்ஸ்ட் அழகா இருக்கணும் உனக்கு அடுத்தபடியா நான் தான் இருக்கணும் நீ என்ன கலர் லென்ஸ் இது அப்படிதான் தொட்டாசி நீங்க நான்லாம் சட்டுன்னு கண்ணை திறந்துட்டேன் நீ எனக்கு செட்டிங் ஸ்ப்ரே அடிப்பா அக்கா எல்லாத்தையும் அடிங்கக்கா உங்களுக்கு நான் லென்ஸ் வைக்க போறியா என் சேனல்ல வரும் என் சேனல்ல வரும் வைக்க போறியான்னு தான் நான் அவனை கேட்டேன் நீ வைக்கலாம் பார்த்தா பயமா இருக்கு எனக்கு டவுட் தான் வச்சுக்கோ பயமா இருக்கு ஃபர்ஸ்ட் டைமா வைக்கிற இதுக்கு முன்னாடி நீ வச்சியே ஒரு டைம்னா இது பிறந்ததுலேருந்து வச்சது இல்ல என்கேஜ்மெண்ட் டைம்ல வைக்கல நீ நான் வெயினாங்க பயமா இருந்துச்சு வைக்கல அப்போ சரி வச்சுக்கோ இந்த டைம் வச்சுக்கோ பூனை கண்ணு மாதிரி தெரியாதுல்ல இப்போ என் கண்ணு எப்படி தெரியுது வேற என்னென்ன கலருக்கா வச்சிருக்கீங்க ரெட் இருக்கா ரெட் எவ்வளோக்கா கிரே பியூர் ரேசன் ரேசன்னா பிரவுன் ஆக்கா ஏன் கண்ணு பிரவுனா தானே இருக்கு இந்த கிரீன் போய் தர்ம ப்ளூ ப்ளூ போடு உங்க டாடி இன்னைக்கு ப்ளூ தான் வச்சிருக்காரு தெரியலையே அண்ணா தெரியல நானும் கவனிக்கல கேக்குற புலி ப்ளூ கிடையாது புலி பட விஜயமா இருக்காதா பெயிண்ட் அது போட்டு அப்படியே 7ஆம் அறிவு மாதிரி பாக்குறேன் உன்ன
பாரு அக்கா அவனுக்கு போட்டு விட்டுருங்க. குளிச்சு பாக்குறேன் கண்ணு எப்படி இருக்கு. ரெட் இருக்கா? ரெட் போட்டுக்கிறியா? கிரீன் கிரீன் அவர் கண்ணை பார்த்துட்டு தெரியல. நல்ல கிரீன், கிராஸ் கிரீன் ட்ரை பண்ணலாம். நாளைக்கு ஹல்தி டா எல்லோ வச்சுக்கோ. எல்லோ நானே மஞ்சள் கலர்ல குர்த்தா சுடிதார் போடணும் நாளைக்கு. எனக்கு சுடிதார் இருக்கு நாளைக்கு. நேற்று கிருஷ்ணால சூப்பரா நாளைக்கு நேற்று நைட் ஏதாவது குடிச்சிட்டு வந்துட்டு தான் டான்ஸ் ஆனா தெரிஞ்சு போச்சு. இல்ல ஓரமா அவன் பாட்டுக்கு ஆடிக்கிட்டு அவன் யார் பேச்சுல அவன் பாட்டுக்கு டான்ஸ் ஆடினான். எனக்கே பேய் பூச்சிச்சு. பேய் பூச்ச மாதிரி ஒரு செகண்ட் இல்லக்கா நான் அமைதியா எல்லாரும் இவங்க கிளம்பிட்டாங்களோ சாப்பிட்டு. அதுக்கப்புறம் இன்னும் மோசமா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க ஒரு 2 மணி நேரத்துக்கு எல்லாரும். சாப்பிட்டு நீங்க கிளம்பிட்டீங்கல்ல. லாஸ்ட் உப்பா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் நல்லா உட்காரவே ரவுண்டு கட்டி சேர்லாம் நவுத்திட்டாங்க. எல்லாம் டான்ஸ் ஆடுங்கட்டாங்க. கொஞ்சம் லைட் என்ன இது மாலையா உனக்கு முட்டிக்கால் வரைக்கும் வந்துதா? ஆமா ஆமா அது கீழே கொஞ்சம் மாதிரி தொங்கும்ல அது இடிக்கும். ஓகே ஓகே அது போட்டுட்டீங்களா? அது என்கேஜ்மெண்ட் மாலைடா செல்லம். இது வந்து ஹல்தி மாலை தானே? ஹல்தி இல்லப்பா, இது ரிசப்ஷன் மாலை சொல்லிட்டு இருக்கோம். ஒரு ரிசப்ஷன் மாலைக்கா? தெரியாம வந்து பேசுறது. ஆனா கவி நீங்க எனக்கு லாங் ஹேர் இருக்கும் போது நீங்க கிடைக்காம போயிட்டீங்க. எல்லா முடியிலயும் அங்கங்க ஒரு மணி கொத்து தொங்க விட்டுருப்பேன் நான். எனக்கு ரொம்ப ஆசை. ஈவன் இவ போட்டிருந்தாள்ல அந்த இது கோவால பின்னுவாங்கல்ல அந்த மாதிரி எல்லாம் போடணும்னு எனக்கு ஆசை. காலேஜ் படிக்கும் போதுல இருந்து அவ்வளவு முடி வளர்ப்பேன். அப்பெல்லாம் யாரு என்ன ஏதுன்னே தெரியாது எனக்கு. நல்லாவே இல்ல, கேல் மாதிரியே இருக்கும் அது பாக்கிறதுக்கு. நீங்களாம் ஒரு டுபா குருப்பா. அந்த நம்ம இந்த போட்டோ வச்சிருந்தோம்ல, எம்டபிள்யூபி போட்டோ வச்சிருந்தோம்ல, அதான் 2 பேரும் நான் பிளேசர் போட்டு நீ ஆயா மாதிரி புடவை கட்டின்னு பக்கத்துல நிப்பிய. அதுல என்ன பாத்துட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க, ஹாலிவுட் ஹீரோ மாதிரி இருக்கிறேன்னு சொன்னாங்க. அது சொல்லாம சொல்றாங்க எல்லாரும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஒரு விஷயத்த வந்து மத்தவங்க சொல்லணும்னு நம்ம எதிர்பார்க்கறோம்னு வச்சுக்கேன், அதை நம்மளே சொல்லிடணும். நம்மளே சொல்லிட்டோம்னு வச்சுக்கேன், ஆட்டோமேட்டிக்கா அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. நீ வந்து நேத்து வந்து நீ வேற லெவல்ல வந்திருந்தப்பா. நேத்து நீ சூப்பரா வந்திருந்த. ஒரு நாளைக்கு ஒரு நாள் நம்ம டிஃபரன்ஸ் காட்டிக்கினே இருக்கணும். இன்னைக்கு இதே ட்ரெஸ்ல வந்துரு. கேவலமா இல்ல, இந்த இதுலயே நீ தகன்னு மின்று. அப்படியே எம்ஜிஆர் மாதிரி மின்று. யாரு? நானு அப்படின்னு நீனு அதான் கேக்குறேன். நீ இன்னைக்கு நான் எனக்கு போட்டியா நீ மேக்கப் ஊருக்கு முன்னாடி போட்டு நிக்கும் போதே எனக்கு. ஆமா நேத்து வந்து காரை விட்டு இறங்கும் போது பாக்குறேன், என்னடா இது நம்ம தான் மேக்கப் போடாம விட்டுட்டோமோ அப்படின்னு தான் இன்னைக்கு வந்தோடனே கவி எனக்கு ஃபர்ஸ்ட் முடிச்சு அப்படின்ட்டு வராதுமா உள்ள வந்துட்டு கவி எனக்கு போட்டுறீங்களா, எனக்கு இன்னைக்கு போட்டுடுறீங்களா அப்படின்னு சொல்லி. ஏன்னா இன்னைக்கு நான் மேக்கப் போட மாட்டேன். ஆமா இன்னைக்கு பேட்ச் ஒரே மாதிரி மேக்கப் போட்டேன்னா நான் வித்தியாசமா தெரிய மாட்டேன். ஆமா அதுதான் சொல்றேன், இதே மாதிரி வந்துடும். ஹேர் டூ மட்டும் தான். அதாவது இவங்களே மேக்கப் போட மாட்டேன்னா அவங்க போட மாட்டாங்க, இவ போட்டுப்பா. அப்பதான் வந்து என்ன சொல்றது, அந்த பேச்சுலர் பார்ட்டி லுக்ல நாங்க இருப்போம். நீ என்ன ட்ரெஸ் பா பேச்சுலர் பார்ட்டிக்கு? சாரி என்ன போட்டாலும் அதே மாதிரி தான் இருக்கணும். மைண்ட் வைஸ்ல கேக்குது இல்ல கிறிஸ்மஸ் ட்ரீ போட்டாமா எந்தா நல்லாவே இல்ல. பரவாயில்ல இருக்கட்டும். அது 1300 ரெண்ட் வேற. அது பரவாயில்ல இருக்கட்டும். ஆனா நான் அதுதான் போடுவேன். அதை எப்ப போடுவேன் அப்படின்னா நீ எதுக்கும் எடுத்து வை, அது போட்டு பாப்போம். எப்போ பேச்சுலர் பார்ட்டிக்கு அப்படி நீ சொல்லு. பெங்களூர்ல பிறந்து பெங்களூர்ல வளர்ந்த பொண்ணு நீனு, பேச்சுலர் பார்ட்டிக்கு எப்படி சிக்கி சிக்கின்னு தானே வருவாங்க. பாரு நீ உன் கோட்டை எடுத்து வைடா. உன்னை கூப்பிட்டு வந்து டிராப் பண்றேன்ல, அம்மாவை கூப்பிட்டு அந்த கோட்டை எடுத்து வைக்க சொல்லு, வந்து பாக்குறேன் நானு. இன்னைக்கு லாட் ஆஃப் டைம் இருக்குதுப்பா. என்ன டைம்? 3:50 நாள் ஆயிடுச்சா? ஐயா அப்ப டைமே இல்ல. லாட் ஆஃப் டைம் இருக்கு. நான் 1:40 அந்த ரேஞ்ச் தான் யோசிச்சுன்னு இருந்தேன். 1 hour தான் இருக்கு.
5 o'clock எல்லாரும் கிளம்பிருக்கோம். அப்ப நான் என்ன ஆச்சு இது திடீர்னு அப்படி லாக் ஆயிருக்குது? உன்னை லாக் பண்ணிட்டாங்க நீ இதை எடுமா கவி, இதை எடுத்து விடுங்க. அப்ப நான் காஸ்டியூம் மாத்திக்கலாமா? அண்ணன் பைக்ல விட்டுருப்பாருன்னா மேக்கப் போட்டுருங்க, நான் கலைஞ்சிடும், நான் எல்லாம் கார்ல ஏறுங்க. நான் அவர் பைக்ல, ஏன் நான் பைக்ல போனா என்னத்துக்கு ஆயிருது? எல்லாம் டஸ்ட் எல்லாம் ஒட்டிக்காதுப்பா. கார்ல தான் இல்ல ஷேர்னு கேட்டது. அப்ப நான் எப்படி அப்படின்னு, ஏன்னா பைக்ல போனா டஸ்ட் ஒட்டிக்கும். ஓகே, அப்ப அங்கிள் வந்து டஸ்ட்ல கூட்டு போக மாட்டாருன்னு நினைச்சுக்கோ. ஆனா ஷேர்னு நான் பைக்ல தான் கூட்டு போவேன். மூஞ்சில எல்லாம் ஃபுல்லா ஒட்டிட்டு இருக்கும். மம்மி பைக்ல கூட்டு வந்து ஃபுல்லா மண்ணு ஒட்டிக்கிச்சு. ஓ ஆமால, நீ மேக்கப் போடலையா, வெறும் ஹேர் டூவா? சரி சரி சரி. ஒரு லென்ஸ் வண்டி வாங்கிக்கிறேன். என்ன கலரு? பிரவுன். எனக்கு பிரவுன் வண்டி தான் செட் ஆகுது. நேத்து நான் பிரவுன் போட்டேன். இங்க வா, நீ வா, நான் உன்னை பார்க்கவே இல்ல. ப்ளூ போட்டிருக்கேன். அதான் காட்டு. கவி, நாளைக்கு டார்க் ப்ளூ பூனக்கண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல, அது கிடைச்சா எடுத்துன்னு வா. ஆமா, இது ரொம்ப லைட்டு. இல்ல இல்ல, இது வந்து இந்த கலர், இந்த கலர், ஐயோ நேவி ப்ளூ. ஏ பாப்பா, நீ என்ன லென்ஸ் போட்டிருக்க? என்ன கலர்? நான் ஃபர்ஸ்ட் ஒன்னு நேத்து எனக்கு என்ன போட்டு விட்டீங்க? நேத்து உனக்கு என்ன போட்டாங்க? இது கிரே சார். நேத்து எல்லாருக்குமே கிரே தான் இருந்துச்சு. நாளைக்கு எங்க இருந்தாலும் அந்த ப்ளூ பூனக்கண்ணு ப்ளூ பிடிச்சினுவாங்க. கிடைச்சதுன்னா கண்டிப்பா. கிடைக்கிறது இல்லையா? இது முதல்ல எல்லாம் அதுதான் வந்து நிறைய போயிட்டு இருந்தது. ஆமா, பொங்கல் கரெக்ட். டாடி, என் போனுக்கு என் ஃபேஸே தெரியல, லாக் ஓபனே ஆக மாட்டேங்குது. ஆமா, ஃபுல் மேக்கப்ல போட்டல. நேத்து எந்தே அப்படிதான் பண்ணுச்சு. கண்ணு தானே மெயின். அந்த கண்ணுக்கு நம்ம லென்ஸ் போட்டுறோம்ல. மேக்கப் போட்டா கூட கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறது இல்ல. இன்னைக்கு நான் 2 வாட்டி பாஸ்வேர்ட் போட்டுதான். அதெல்லாம் கரெக்ட் தானே. ஆனா வேற யார் வேணாலும் ஓபன் பண்ணிடலாம்ல அப்படின்னு. அது ஓகே. ஆனா கவி, எனக்கு நீ கேரே பண்ணல. மூஞ்சில ஸ்ப்ரே கூட அடிக்காம விட்ட நீ என்ன. நானா யோசிச்சு என்னமோ பண்ணுவாங்களேன்னு யோசிச்சு வந்து கேட்டேன். வேற லெவல்ல இருக்குது. இதுதான் வந்து என்னோட பேச்சுலர் பார்ட்டியோட ட்ரெஸ் அண்ட் ஃபுட்வேர். இதுதான் ஜுவல்ஸ். செம்மையா இருக்குது. அது பின்னால ஆமா தெரியுதா லேடி? இது சூப்பரா தெரியுது, நல்லா பளபளன்னு தெரியுது. பின்னாடி இந்த கட்டு தான். இதுதான் இது. இப்போ நீ பேச்சுலர் பார்ட்டிக்கு போற அப்படின்றதுக்கு நியமனம் அதுதான். ஓகே, சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்க நம்ம ரெடி ஆயிடுச்சு, முடிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அங்க போனோம். நம்ம ஃபியான்சி வந்துட்டாரு, அவரை போய் பார்க்கணும். இதெல்லாம் இருக்கு. சோ வாங்க போலாம். அங்க போயிட்டு low budget Nayanthara and low budget Samantha together. ஐயோ, நாங்க லோ பட்ஜெட்டாவே எடுத்துட்டு போயிடுறோம். பரவாயில்லைடா, உன் வைஃப் என்ன பட்ஜெட் நானும் பாக்குறேன். அவங்க low budget ஏஞ்சலினா ஜோலில இருப்பாங்க. அப்ப நான் எங்களை டம்மி பீஸ்ன்ற நீ, நாங்களும் எங்க அழகுதான். லோ பட்ஜெட் ஏஞ்சலினா ஜோலி. ஏஞ்சலினா ஜோலியா? நீ அந்த பேர் தெரிஞ்சிச்சு. இந்த மூவில வந்தால ஏஞ்சலினா ஜோலி. இது நிறைய படத்துல இருக்கு. அவதான் பெரிய ஹீரோயின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நம்மளால தாங்க முடியாது. இவன் வைஃபுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சியா? மகனே பாக்கனால ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது. நான் இல்லப்பா. அது அர்கானி மாமா பாவா ஒத்து பகாதீங்க, வெக்கமா இருக்கு.